ஹெல்தியான கம்பு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கம்பு மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு, வெதன்னு இருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் நேரம் கழித்து சூடு போனதுக்கப்புறம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், மல்லித்தழை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேப்பரில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உருண்டையை வச்சு அது மேலே இன்னொரு பேப்பர் வச்சு அதை நல்லா இழைச்சிக்கலாம். இழைச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்த வேர்க்கடலையை ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கோம். அது இதுக்கு மேலே போட்டு லைட்டாக ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்தோம்னா சூப்பராக செட் ஆகிடும். இப்போது தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இழைச்சி வச்சுருக்க இந்த அடையை தூக்கி அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி அடை மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை தண்ணியாக கரைச்சி தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம். இப்போது நான் கொஞ்சமாக லாஸ்ட்டாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி அழகாக தோசையாட்டம் சுட்டு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.